ஓம் சாந்தி. சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம். இன்று அவ்யக்த பிரம்மாவுடன் தனது சூட்ச்ம பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரி தனலட்சுமி அவர்கள். ஓம் சாந்தி. சரீரமற்ற தந்தை பரம்பொருள் சிவன் லேக்ராஜ் என்னும் பெயருடைய மாமனிதரை கண்டுபிடித்து அவருக்கு பிரம்மா என்ற பெயரை வழங்கி குழந்தைகளான எங்களை மேன்மையானவர்கள் ஆக்குவதற்காக இந்த ராஜயோக கல்வியை அவருக்கு கற்பித்து அவரை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றார். அந்த வகையில் அந்த பரம்பொருளினால் தேடி கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை என்பதில் நான் பெரும் போதை அடைகின்றேன். இப்போது நாம் அனைவருமே எமக்கு முன்னால் உள்ள உதாரணங்களை பார்த்து முயற்சி செய்கின்றோம். ஆனால் பிரம்மா பாபாவிற்கு அவருக்கு முன்னால் எந்த உதாரணமும் இருக்கவில்லை. தானே தனியாக முயற்சி செய்து அந்த முழுமை நிலையை அடைந்தார். இந்த வகையில் நாம் ஒரு விடயத்தை நினைவு செய்ய வேண்டும். பிரம்மா பாபா ரமேஷ்வாயுடன் ரயில் பயணம் செய்து கொண்டிருந்த போது 12 மணி அளவில் எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கையில் அவர் நினைவு செய்தாராம். அப்போது ரமேஷ்பாய் கேட்கின்றார், பாபா ஏன் இந்த நேரமும் கூட நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள் என்று. அப்போது பாபா கூறினாராம், சிவபாபா எனக்குள்ளே பிரவேசம் செய்யும் போது என்னால் அவரை நினைவு செய்ய முடியவில்லை. ஆதலால் எனக்கு நேரம் கிடைக்கும் போது அவரை நினைவு செய்து நானும் பல பிறவிகளில் உள்ள பாவங்களை அழிக்க வேண்டும் தானே என்று கூறினார். இந்த வகையில் நாம் பார்க்கும்போது நாம் எப்படி ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணாக்காமல் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை பெறுகின்றோம். பிரம்மா பாபா எந்த ஒரு உதாரணமும் இல்லாமல் தன்னுடைய சரீரம், மனம், செல்வம் அனைத்தையும் முழுமையாக அர்ப்பணித்து தனது முழுமை நிலையை அடைந்தார். இதற்கு நாமும் அதேபோல் முயற்சி செய்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லவா? பிரம்மா பாபா என்னுடையது என்ற அனைத்தையும் உங்களுடையது என்று மாற்றி முழுமையடைந்த மாமனிதர். ஆன்மீக வாழ்க்கை என்றால் சந்நியாசம் மேற்கொள்வது என்று மக்கள் நினைக்கின்றனர். ஆனால் பாபாவின் கற்பித்தல் வேண்டாதவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து நாம் தெய்வீக குணங்களை எமக்குள்ளே வேண்டியவற்றை, எமக்கு தேவையானவற்றை உள்ளெடுப்பதுதான் ஆன்மீகம் என்பதாகும். ஆன்மீக வாழ்க்கை என்றால் சந்நியாசம் மேற்கொள்வது என்று மக்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் எமக்கு பாபா கற்பிப்பது வேண்டாதவற்றை தூக்கி எறிந்துவிட்டு உண்மையாக வாழ்ந்து உண்மையானவர்களாக வாழ்வதாகும். எங்கள் பிரம்மா பாபா பற்றிலிருந்து நாம் எவ்வாறு இலகுவாக லேசாக வாழ்வது, ஒரு விடுபட்டவராக வாழ்வது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். தனது மகன் கைக்குட்டை ஒன்றை கேட்கும்போது அவர் மற்றவர்கள் சாதாரண கைக்குட்டியை வழங்கும் போது, இல்லை எனக்கு அது வேண்டாம், எனக்கு கம்பளி கைக்குட்டை தான் வேண்டும் என்று கேட்கும்போது பாபா கூறினார், என்னிடம் எதுவுமே இல்லை, அவர்கள் தருவதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இப்போது நாமும் அவ்வாறே என்னுடையது என்பதை உங்களுடையது என்று மாற்றி பற்றிலிருந்து விடுபட்டவராக வாழ வேண்டும். யோகியின் வாழ்க்கை என்பது சோதனைகள் அனைத்தையும் கடந்து வெற்றியான வாழ்க்கை வாழ்வது என்பதாகும். பாபா அன்பாக பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் நன்மை பயக்கக்கூடியது. இந்த சந்தர்ப்பம் என்னவென்றால், பாபா குழந்தைகளை கூட்டிக் கொண்டு பிக்னிக் போவாராம். அப்போது குழந்தைகளின் கையை பற்றி கொண்டு நடந்து செல்வாராம். அப்போது குழந்தைகளிடம் கேட்பாராம், குழந்தாய், நீங்கள் இப்போது யாருடைய கையை பற்றி கொண்டிருக்கின்றீர்கள்? பிரம்மா பாபாவின் கையையா, சிவபாபாவின் கையையா? சிவபாபாவின் நினைவில் நீங்கள் நடந்து சென்றால், உங்கள் காரியங்களை ஆற்றினால் பல கோடி வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதன் பிறகு இன்னும் ஒரு குழந்தையை பார்த்து கேட்பாராம், நீங்கள் யாருடன் நடந்து செல்கிறீர்கள்? சிவபாபாவுடனா பிரம்மா பாபாவுடனா என்று. அவர்கள் உடனே பாபாவுடன் என்று கூறுவார்களாம். குழந்தைகளை கூட்டி செல்லும்போது பாபா
பின்னால் செல்வாராம். அப்போது கூறுவாராம், குழந்தைகளே, ஆட்டிடையன் எப்போதும் ஆட்டு மந்தைகளின் பின்னால் தான் செல்வார். ஏனென்றால் ஆட்டு மந்தைகள் வழி தவறி காணாமல் போய்விடக்கூடாது அல்லவா என்று கூறுவாராம். அதன் பிறகு முன்னால் செல்வாராம். அப்போது சொல்வாராம், வழிகாட்டி யாத்திரிகர்களுக்கு முன்னால் தானே செல்ல வேண்டும். அதேபோல் உங்களுக்கு வழிகாட்டியாக நான் முன்னால் சென்று கொண்டிருக்கின்றேன். இதே போன்று ஞான கருத்துக்களை ஒவ்வொரு வழிமுறையிலும் எளிதாக குழந்தைகளுக்கு இலகுவாக தாங்கள் அதை பின்பற்றக்கூடிய வகையில் இலகுவாக அந்த ஞானத்தை புகட்டினாராம். பிரம்மா பாபா குழந்தைகளிடம், இப்போது நீங்கள் யாருடன் செல்கிறீர்கள் என்று கேட்க, குழந்தைகள் பாபாவுடன் என்று கூற, சரி, உங்களுக்கு பாபாவிடம் இருந்து என்ன கிடைக்கின்றது என்று கேட்பாரா. பாபாவே கூறுவாராம், குழந்தைகளே, உங்களுக்கு சிவபாபா ராஜயோகம் கற்பித்து உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றார் என்று கூறுவாராம். பின்னர் வேகமாக நடந்து செல்வாரா. அப்போது வயதான தாய்மார்கள், பாபா பாபா நில்லுங்கள், எங்களால் முடியவில்லை என்று கூறுவார்களாம். அப்போது பாபா புன்சிரிப்புடன் தனது கையை ஆதாரமாக நீட்டி அந்த தாய்மார்களை மேலே அழைத்து செல்வாராம். அப்போது பாபா கூறுவாராம், குழந்தைகளே, பாருங்கள், இந்த சரீரத்திற்கு 2 என்ஜின்கள் பூட்டப்பட்டிருக்கின்றது. ஒன்று சிவபாபாவின் ஆத்மா, மற்றையது பிரம்மா பாபாவின் ஆத்மா. அதனால் இந்த சரீரம் மிக வேகமாக செல்கின்றது என்பாராம். இப்படிப்பட்ட சில பாபாவின் கற்பித்தல்களை கேட்க கேட்க நம் வாழ்க்கையிலும் நாமும் ஏன் உயர்ந்து செல்லக்கூடாது, நாமும் ஏன் அந்த உயர்ந்த நிலையை அடையக்கூடாது என்ற தூண்டுதல் எங்களுக்கு ஏற்படுகின்றது. தனி மனிதர்கள் தான் சந்நியாசம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை தகர்த்தெறிந்து ஒரு குடும்பஸ்தரும் கூட இந்த ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறி உயர்ந்த இலக்கை அடைய முடியும் என்ற கற்பித்தலை எங்களுக்கு பிரம்மா பாபா வழங்குகின்றார். அப்படியே நாங்களும் உண்மையில் எனக்கு கூட சில அனுபவங்கள் ஆரம்ப காலத்தில் எங்களுடைய பௌதீக வாழ்க்கையில் நானும் நிறைய பக்தி செய்வேன். அந்த பக்தியிலும் கூட முதன்மையானவராக முதலில் ஆலயங்களுக்கு வந்து முதலில் செல்ல வேண்டும், முதலில் நான் அங்கு இருக்க வேண்டும், முன்னால் எதிலேயும் முன்னால் செல்ல வேண்டும் என்ற ஒரு வேகம், ஒரு உத்வேகம் இருந்தது. அதே போல் இந்த ஞான வாழ்க்கையிலும் கூட எனக்கு நாம் பிந்தி வந்து விட்டோம், வயதான பின்னர் வந்து விட்டோம், இன்னும் காலம் இல்லை. பாபா அடிக்கடி சொல்லுவார், அடிக்கடி முரளியில் கூறுவார், இன்னும் சிறிது காலம் எஞ்சி இருக்கிறது என்று கூறும்போது எனக்குள் அந்த ஒரு உத்வேகம் வரும். நாம் நேரத்தை வீணாக்கக்கூடாது, அதிகப்படியான முயற்சி செய்ய வேண்டும், தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் சன்ஸ்காரங்கள், பழைய பதிவுகள் இவையெல்லாம் அழித்து நாம் ஒரு முன்மாதிரியானவர்களாக வாழ வேண்டும் என்று இதற்கு எங்களுக்கு குடும்பஸ்தரான பிரம்மா பாபா மிக உதாரணமாக இருக்கின்றார். அதேபோல் பல சந்தர்ப்பங்களில் உண்மையில் சாத்தியமற்ற சில விடயங்கள் என் வாழ்க்கையில் சாத்தியமாக இருக்கின்றது. ஏனென்றால் குடும்பத்தில் பிள்ளைகளின் சுமையை, உறவினர்களின் பிரச்சனை, தொல்லைகள் இவற்றிலிருந்து விடுபட்டு நாம் எப்படி இந்த வாழ்க்கையை மேற்கொள்வது என்பது எனக்கு மிகவும் கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் அதே நேரம் இந்த பாடநெறியை நான் கற்றுக்கொண்ட பிறகு எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. என்னாலும் முடியும், நானும் இதில் ஈடேற வேண்டும், நானும் இதில் முயற்சி செய்ய வேண்டும், ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. மதுவன் செல்வதற்கு கூட எனக்கு மிகவும் இக்கட்டான சூழ்நிலை இருந்தது. ஆனால் சாத்தியமில்லாத அந்த நிலை நான் விரைவாக மதுவன் சென்று நல்ல பல அரிய அனுபவங்களை பெற வைத்தது. இது எங்களுடைய உண்மையில் நான் இந்த பாடநெறியை கற்றுக்கொண்டது கூட ஜனவரி 3ஆம் தேதி தான். அதனால் தானோ என்னமோ பிரம்மா பாபாவில் எனக்கு பிரம்மா பாபாவோட அவ்யக்த மாதம் என்று எனக்கு அதுக்கு பிறகுதான் தெரியும். அப்போது அந்த அவ்யக்த மாதமான அந்த ஜனவரி 3ஆம் தேதி இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு
மிகச்சிறந்த முன்னேற்றம். அன்றாடமே தினமும் முரளி கேட்க வேண்டும், தினமும் இந்த காலை நேர தியானம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் எனக்குள் நிறைய மாற்றம் பெறும், எனக்குள்ளே அந்த மாற்றத்தை நான் எடுக்க வேண்டும் என்ற தீவிர முயற்சியில் என்னால் ஈடுபட முடிந்தது. ஆகவே இந்த ராஜயோக கல்வியை நான் கற்று எனக்குள் ஏற்பட்ட இந்த மாற்றம் இன்னும் பல என்னை போன்ற தாய்மார்கள், என்னை போன்ற சகோதர சகோதரிகள் இந்த மாய வலையில் சிக்குண்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இதுவேதான் எங்களுடைய கதி என்று வாழ்பவர்களுக்கு இந்த ஞானத்தை நான் போய் அவர்களுக்கு கற்பித்து என்னைப்போல் அவர்களையும் சுதந்திரமானவர்களாக சுமையற்றவர்களாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாகவே இந்த அவ்யக்த மாதத்தில் நம் எல்லோரும் பிரம்மாவாவை பின்பற்றி முழுமையான ஒரு நிலையடைந்து மேலான பரம்பொருளை நினைவு செய்து எங்களுடைய பாவச்சுமைகளை அழித்து நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன்.